கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அவர்கள் முன்னாடி எதை வைத்தாலும் அதை அவர்கள் நிராகரிப்பார்கள். இது மனுஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாயும் பன்றியும் அது முன்னாடி முத்துக்களை போட்டால் அப்படி செய்யுமோ, அதே மாதிரி ஜனங்கள் அவர்கள் முன்னாடி எதை வைத்தாலும் நிராகரிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்ப மறுக்கிறவர்கள் முன் நின்று என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், திருந்தாத ஜனங்கள். இவர்கள்தான் எத்தனையோ ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் விசுவாசிகளையும் கொலை செய்தவர்கள். ஏன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்களும் இயேசுவின் சீஷர்களை ஒவ்வொரு விதத்தில் துன்பப்படுத்தி கொலை செய்தவர்களும் இவர்களுடைய முன்னோர்கள். இவர்களை தான் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, வேதத்தில் ஐஸ்வர்யவான் லாசர் கதையில் கூட ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிடுவான். லாசர் ஆபிரகாம் மடியில் இருப்பார். அப்போது ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்து மேல் நோக்கி பார்க்கும்போது அந்த லாசரு நம்ம வீட்டு முன்னாடி ஒரு ஏழையாக இருந்தவன் தான் என்றதை அறிந்து அவன் அந்த நரகத்தில் வேதனைப்படுவதை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு தன் சகோதரர்கள் வரக்கூடாதுன்னு அந்த ஆபிரகாம் கிட்ட சொல்லுவார். நீங்கள் லாசருவை போய் அனுப்பி என் சகோதரர்கிட்ட சொல்லுங்கள், இது கொடுமையான நரகம், இதில் வரக்கூடாது என்று அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னும் போது சொல்லுங்கன்னும் போது அப்போ ஆபிரகாம் சொல்லுவார், அங்கே சொல்லுவதற்கு ஊழியக்காரர்கள் மோசைகளும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க. அவர்களுக்கு செவி கொடாதவர்கள் இறந்து ஒருத்தன் போய் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் சிலர் நம்ப மாட்டாங்க, அதை நிராகரிப்பாங்க இல்லையா? இதுதான் இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாய்களுக்கு முன்னாடி பன்றிகளுக்கு முன்னாடி விலை உயர்ந்த முத்துக்களை போட்டால் அவை என்ன செய்யும்? காலில் மிதித்து நம்மளை பீறி போடும் என்பது இதில் கரெக்டாக இருக்கிறது. ஸோ நாம் இப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி.